தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்தும் உத்தரவு. தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். அரசியல் சாசன பிரிவு 142 படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து வேந்தர் பதவியை இழந்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாகவும் செயல்படவில்லை. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்பு. மாநில தன்னாட்சிக்காக குரல் கொடுப்பதும் மாநில உரிமைகள் காப்பதும் தாவேகாவின் சமரசமற்ற கொள்கை நிலைப்பாடு என அறிக்கை. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரியான பாடம் புகட்டியிருக்கிறது. அவரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வி.சி.க. தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆளுநர்களின் அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக ஒரு வலுவான செய்தியை உச்சநீதிமன்றம் தந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரனிடம் வீடியோ வாக்குமூலம் பெற்ற அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சுமார் 3.5 மணி நேர விசாரணைக்கு பிறகு மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. நீட் விலக்கு தொடர்பாக நாளை நடைபெறும் தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தால் எவ்வித தீர்வும் ஏற்பட போவதில்லை. நீட் ரத்து என்ற பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றிய திமுக மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு அறிவிப்பு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு முடிவு. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்படும் 10 பேருந்துகள். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து ஞானசேகரனை விடுவிக்க சென்னை போக்சோ நீதிமன்றம் மறுப்பு. அரசியல் கோட்பாட்டிலிருந்து மனித உறவுகளை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கட்சி வேறு கொள்கை வேறு என இருந்தாலும்
நானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி இல்லை என்று ஆகிவிடுமா என்றும் சீமான் கேள்வி. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சீமானிடமிருந்து சிறிய கத்தி பறிமுதல். தடை செய்யப்பட்ட பொருள் என்பதால் கத்தியை பறிமுதல் செய்து சிஐஎஸ்எஃப் படையினர் அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் துடியலூரில் 2 இளைஞர்கள் சடலமாக மீட்பு. சடலங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருத்துறைப்பூண்டியில் அரசு பள்ளியின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் காயம். கட்டடம் கட்டப்பட்டு 1 வருடமே ஆன நிலையில் விபத்து ஏற்பட்டிருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கனமழை காரணமாக கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் சேதமான வாழை மரங்கள். 2000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சரிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை புலி. வீட்டின் விடையே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் நூலிழையில் உயிர் தப்பிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரும் நடிகர் பிரபுவின் மனு. வீட்டில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என பிரபுவின் சகோதரர் ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவு. 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அகமதாபாத்தில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்த ப. சிதம்பரம் மருத்துவமனையில் அனுமதி. மயங்கி விழுந்த ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் தொண்டர்கள் தூக்கிச் செல்லும் காட்சி வெளியானது. சிங்கப்பூரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தீ விபத்தின் வீடியோ காட்சிகள் வெளியானது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ் பாஜகவில் இணைந்தார். மும்பையில் நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகை ரம்பா. தனது 12வது திருமண நாளை ஒட்டி சுவாமி தரிசனம். பரபரப்பான IPL போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தியது லக்னோ. 239 ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய கொல்கத்தா அணி போராடி தோல்வி. சூர்யாவின் ரெட்ரோ படத்தின் கனிமா பாடலின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. BTS காமிக்காக வெளியிட்டது படக்குழு.